பொதிகை தமிழ் பிறந்த இடம் எல்லாருக்குமே தெரியும். அந்த பொதிகை தமிழ் பிறந்த இடம் மாத்திரமில்ல, சிவபெருமான் உமையம்மையை திருமணம் செய்தபோது உலகமே அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்களாம். இப்போ நம்ம பெரிய வீட்டு கல்யாணம்னா எல்லோரும் போவோம், கடவுளுக்கே கல்யாணம்னா எம்பிட்டு கூட்டம் வந்திருக்கும் பாருங்க, அத்தனை ஜீவராசியும் வந்திருக்கோம். அப்படி எல்லோரும் போன உடனே உலகம் லேசாக அப்படி சாஞ்சிருச்சான். சும்மா கேட்டுக்கிட்டே வாங்க கேட்கணும், அப்படி சாஞ்சிருச்சான். அப்புறம் அவர் அங்கேருந்த அகத்தியரை கூப்பிட்டு, இது கொஞ்சம் சாய்வாக இருக்குது, நீ போய் சரி பண்ணு பார்ப்போ அப்படின்னு சொல்லி எங்கே போகட்டும்னு கேட்டார். இது இமயமலையில் கல்யாணம் நடக்குது, பொதிகை மலைக்கு போ அப்படின்னு இருக்காரு. அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காரு. என்னங்க கல்யாணத்துக்கு எல்லோரும் இங்கே வராங்க, என்னை அங்கே போக சொல்கிறீங்க, உங்கள் கல்யாணத்தை நான் எப்படி பார்ப்பேன்னு. இல்லை நீ கவலைப்படாத, நீ பொதிகை மலையிலேருந்து இமயமலையில் நடக்கிற கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, இதை நான் வகுப்பில் சொன்னேன். ஒருத்தர் குப்புக்குன்னு சிரித்தான், என்னடான்னு கேட்டேன். இங்கேருந்து பார்த்தா எழுத்த விட தெரியாது. பொதிகை மலையிலிருந்து அவர் அதுவும் அவர் ஆளுகள்லேயே ரொம்ப குட்டியானவர் அகத்தியர். அவர் பொதிகை மலையிலிருந்து இமயமலையில் நடக்கிற கல்யாணத்தை பார்த்தாருன்னு நீங்கள் சிரிக்காமல் சொன்னீங்கல்ல, அதை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். நானும் ஒன்றும் சொல்லலை. இப்போ ஒலிம்பிக் நடந்துச்சுல்ல, அது நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அருமையாக இருந்தது, பிரமாதம். அதில் நம்ம ஆட்கள் ஜெயிக்கிறப்பல நான் அப்படி கைதட்டினேன். போயிருந்தியா ஒலிம்பிக்குன்னு கேட்டேன். நான் எப்படி போவேன், நான் சென்னைக்கே போனதில்லை. அப்புறம் எப்படி பார்த்தேன், எங்கள் நடு வீட்டில் உட்காந்து பார்த்தேன். ஏன்பா, உலகத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியை நடு வீட்டில் உட்காந்து நீ பார்த்து கைதட்டினேன்னு சொன்னால் நான் நம்பணும். ஆனால் பொதிகையிலேருந்து இமயமலையில் நடந்த கல்யாணத்தை அகத்தியர் பார்த்தாருன்னு நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட. ஏன்னா நீ அறிவியலை வச்சுக்கிட்டு இந்த பார் எடுத்துக்காட்டுறேங்கிற. நாங்கள் என்ன சொல்கிறோம், அது ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அது சொல்லுகின்ற பாதை தான். இன்றைக்கி ஒரு கட்டுரை வந்திருக்குங்க பத்திரிக்கையில், எவையெல்லாம் கற்பனையோ அவையெல்லாம் பின்னால் கண்டுபிடிப்புகளாக மாறும். இதுதான் உண்மை. ஆழி செந்தில்நாதன் எழுதின கட்டுரை முடிஞ்சால் படித்து பாருங்கள். அதில் இருக்குது, எதை நீங்கள் கற்பனை பண்ணுறீங்களோ அந்த கற்பனை நடக்கும் அப்படிங்கிறாங்க. அது நிச்சயமாகும். ஒரு ஆதாரம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். புத்தகத்தில் உள்ள தானே நான் பேசிக்கிட்டே வர்றப்ப ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. ஐயா குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், எங்களை போன்ற பேச்சாளர்கள் உருவாவதற்கே நகைச்சுவையாக பேசுவதற்கும் நன்றாக பேசுவதற்கும் காரணமாக அமைந்த பெருமகனார் தான் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா திருவாரூர் சத்மோடிவில் ஐயா அவர்கள். அவருடைய இந்த வயதை பார்க்கிற போது நாமெல்லாம் அவருக்கு எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும், எழுந்து நின்று கைதட்டணும். என்ன ஞாபக சக்தி கோர்வையாக கொண்டு வந்து கொடுக்குறாங்கங்கிறத பாருங்கள். சரி, அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, திருக்குறளை சொன்னாலும் திருமூலரை சொன்னாலும் பக்கத்து தெருவில் இருக்கிற மாதிரி சொல்லி 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 நமக்கு சொன்னாங்க. கேட்க கேட்க அவ்வளோ அருமையாக இருந்தது. அதே போல் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் இங்கே நடத்துகிற போது வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய கால்நடை பராமரிப்பு துறையினுடைய உதவி இயக்குனர் திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னிலை வகித்து பெருமை சேர்த்திருக்கின்ற தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் திரு மா இளங்கோ அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டுப்புற நிகழ்ச்சிகளை, கிராமிய நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டிய, பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி, நன்றியுரை கூற இருக்கின்ற வருவாய் வட்டாட்சியர் வணக்கத்திற்குரிய திருமிகு பரமசிவம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, அத்தனை பேரையும் வணங்கி நான் திரும்ப விட்ட இடத்துக்கே வர்றேன். எவையெல்லாம் கற்பனை பண்ணுறோமோ அவையெல்லாம் நடக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1856களில் வாழ்ந்த பிரெஞ்சு நாட்டினுடைய அறிஞர், அவர் தன்னுடைய கற்பனையாக எழுதிய கதைகளில் முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா, அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days, என் திசையும் சுற்றி வர 80 நாள். இது 855-56களில் எழுதப்படுது.
அப்படி எழுதப்படுறப்ப 80 நாளில் உலகத்தை சுற்றி வர முடியுமா அப்படிங்கிறது தான் அதில் அந்த கதையினுடைய கற்பனை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த காலத்தில் தான் ரயில் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, உவேசா அவர்களுடைய என் சரித்திரம், உவே சாமிநாத அவர்களுடைய என் சரித்திரத்தில் ஒரு அருமையான செய்தி இருக்கும். நான் என்னுடைய தாயார் வயிற்றில் இருக்கும்போது எங்கள் தெருவில் ஒரு சன்னியாசி ஒரு அதிசயம் நிகழப்போகிறது, அதிசயம் நிகழப்போகிறது என்று கத்திக்கொண்டே போவார். அந்த ஆண்டு நான் பிறந்தேன். என் தாயார் சொன்னார், அந்த சன்னியாசி சொன்ன அதிசயம் நீதான் என்று. இப்படி முடிச்சுட்டா வெறும் எழுத்தாளர். அடுத்த வரி சொல்கிறாரு, அந்த ஆண்டு தான் இந்தியாவுக்குள் ரயில் வந்தது அப்படின்னு எழுதுகிறார். அதுதான் அதிசயம். ஏன்னா மாடு இல்லாமல், குதிரை இல்லாமல், யானை இல்லாமல் ஒரு எந்திரம் வருதுன்னு சொன்னால் அது எப்படி இயங்குதுன்னு நமக்கு பெரிய ஆச்சரியம். ரயில் வந்ததை சொல்கிறார். அப்போ இந்த என் திசையும் சுற்றி வர 84 அந்த நாவல் அவர் எழுதின போது 80 நாளில் உலகத்தை சுற்றி வர முடியுமான்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தால் 22 மணி நேரம் ஆகும். 22 மணி நேரம் நான் போயிட்டு வந்திருக்கேன் பல முறை. இதெல்லாம் நீங்கள் நம்பித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. 22 மணி நேரம். அதில் இடையில இறங்கி மாறினோம்னா இன்னும் கூட ஆகும். 1 மணி நேரத்தில் அமெரிக்காவை சென்று அடையலாம் என்று யார் சொல்கிறா தெரியுங்களா? எலான் மாஸ்க் சொல்கிறாப்புல. எலான் மாஸ்க் 1 மணி நேரத்தில் அமெரிக்காவை சென்று அடைய முடியும். நமக்கு இப்போ நீங்கள் சொன்னால் சிரிப்பு தானே வரும். அவர் எங்கேயா சொல்லிட்டு போகிறாருங்க, விடுங்கன்னு. அப்படி விட முடியாது. ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இவரைத்தான் அரசியலில் முக்கியமான இடத்துல உட்கார வைக்கிறாரு. யார்? எலான் மாஸ்கை. ஏன்னா வேறு கிரகத்தில் மனுஷன் போய் இருக்கலாம்ங்கிற விஷயத்துக்கான திட்டத்தை அந்த ஆள் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பூமி போதுமான்னு நம்ம கேட்குறோம்ல, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்குறாங்கல்ல. இந்த பூமி போதுமா, பத்தாது, இன்னொரு இடம் வேணுமா, அதுக்கும் தயாராக இருக்கும், எலான் மாஸ்க் பண்ணிகிட்டு இருக்காப்லங்கிறாங்க. இதை முதல்ல எழுதினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரெஞ்சு நாட்டினுடைய எழுத்தாளர் அறிஞர் அவர் சொன்னார், எர்த்து டு மூன் அப்படின்னு எழுதினார். பூமியிலிருந்து சந்திரனுக்கு. சரியாக அவர் எழுதி 120 வருஷத்துக்கு பிறகு 1969ஆம் ஆண்டு அப்போலோ 11 போய் அமெரிக்கர்கள் அந்த இதில் போய் காலை வச்சுட்டாங்க. அப்போ கற்பனை பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு கைகூடும். அதனால தான் பாரதி சொல்கிறப்ப கூட எப்படி அப்படின்னா, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்படல் வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டால் நமக்கு அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அது உண்மையும் கூட. இப்போ இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய மாணவர், நல்லாசிரியர், நல்ல விருது பெற்றவர், பேராசிரியர், என்கிட்ட படித்த திரு சங்கர்ராம் அவர்கள் என்ன அழகாக பேசினார், என்ன அருமையாக வரவேற்புற சொன்னார். அப்படின்னா எங்களால் இவர்களை போன்ற மாணவர்களை உருவாக்க முடிகிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. அதுதான் பெரிய சிறப்பு. அதே போல் பேராசிரியை நம்முடைய குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியை டாக்டர் துர்காதேவி அவர்கள் வந்திருக்கிறாங்க, குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்ட சொல்கிறேன். குறிப்பாக அவங்களுடைய மகளை கூட்ட சொல்லியிருந்தேன் நான், பேத்தியை கூட்டுவாங்க கேட்கட்டும் அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் வர்றபோது சில பிள்ளைகள் வந்து என்கிட்ட கை கொடுத்து, சின்ன குழந்தைகள்லாம் முகத்தை பார்த்துருக்காங்க, எனக்கு தெரியும். நான் ஒரு கல்யாண வீட்டில் பேசிட்டு இறங்குறப்ப ஒரு 6 வயசு பெண் குழந்தை என்கிட்ட வந்து இப்படி லேசாக கை கொடுத்துட்டு, நீங்கள் தானே சுட்டி டிவியில் திருக்குறள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குது. 6 வயசு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 வயசு. பேச தெரியுமாலாம் கேட்குறோம்ல, 6 வயசு. சுட்டி டிவியில் பொம்மையும் திருக்குறளும் நீங்கள் தானே பேசுகிறீங்க. ஆமாம், நீ பார்ப்பையான்னு கேட்குற. 5000 பேர் கொண்ட அந்த கல்யாண கூட்டத்தில் என்னை கண்டுபிடிச்சி வந்துருச்சுங்க அந்த பிள்ளை. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, நீ பார்ப்பையான்னு கேட்டேன். ஆமாம் நான் பார்ப்பேன்.
என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளைக்கு 6 வயசு, தம்பிக்கு ரொம்ப பிடிக்குமா. போய் கூப்பிட்டு வந்துச்சு. அவனுக்கு 3 வயசோ 3.5 வயசோ இருக்கும். அவன் என்னை இப்படி இறங்க பார்த்துட்டு நல்லா பேசுகிற அப்படின்னு சொன்னான். அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். புரியுதா? அவர்களையும் சென்று அடையுமாறு என் பேச்சை பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் தமிழ் எத்தனை இனிய மொழி, எத்தனை அரிய மொழி, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதுக்கான காரணம் முக்கியமான ஒன்று. இன்னொன்று, காலத்துக்கு ஏற்றபடியாக நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டுங்க. அப்போ தான் நம்ம எப்பவும் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்க முடியும். என்ன எளிமையாக சொல்கிறேனே, அப்டேட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அவுடேட் ஆகிடுவோம். இதுதான் உண்மை, வேறு ஒன்றும் இல்லை. இது பஞ்சு டைலாக சொன்னால் நீங்கள் கைதட்டுவீங்கன்னு நினச்சா நீங்கள் கம்முன்னு தான் உட்காந்துருக்கீங்க. யாராவது சினிமாவில் சொன்னால் மாத்திரம் அப்படி மயிர்க்கூச்சி எரியுது உங்களுக்கு. இதே இது நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதாவது நம்ம எதையும் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதற்கு தயாராகாவிட்டால் எப்படி யோசிச்சு பாருங்கள். 1960-62 எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தமிழாசிரியர், அவர் ஒரு ரேடியோ பெட்டி வாங்கிட்டு வர்றார். தெருவே வருது அது என்னன்னு பார்க்க. அதை வச்சு எங்கள் அம்மா அதுக்கு சூடங்காட்டி விபூதி வச்சு, யார் மார்க்கோனி கண்டுபிடிச்சதுக்கு விபூதி வச்சு அதுக்கு இதெல்லாம் போட்டு, அது போட்டோடனே பாடினோடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. அப்படியே கும்பிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி அதுக்கு உரையெல்லாம் போட்டு வச்சாச்சு. அதுக்கு கீழே ஒரு சின்ன எர்த்து இருக்கும், அதில் தண்ணி ஊற்றணும்லாம் சொல்லி வச்சுருந்தேன். நான் நினச்சேன் அவங்களுக்கு போது போட்டிருக்கு, என்ன பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு போது போட்டிருக்குன்னா அந்த வேலை எனக்கு. ஆனால் ரேடியோவை நான் தொட்டுறக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாமல் நான் தொட்டுட்டேன்னு வைங்க, குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. நீ ஏன் தொட்ட 8 வருஷம் கழிச்சு அது ரிப்பேர் ஆனாலும் இந்த பையன் அன்னைக்கு கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் தொட்டான். நான் சின்ன பிள்ளையில் ரேடியோ போட்டதே இல்லைங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, டெக்கு இருக்குது, லேப்டாப் இருக்குது, எல்லாம் இருக்குது. என் பேரம்பேத்தியை இன்னைக்கு தொட விட மாட்டேங்கிறாங்க. அதில் கை வைக்காதீங்க, வைரஸ் வந்துடும். என்னை வைரஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், அன்னைக்கு என்னால் ரேடியோ போட முடியல, இன்றைக்கி என்னால் லேப்டாப் போட முடியல. முந்தியெல்லாம் செல்ஃபோனில் ஏதாவது இதானா யாராவது பெரியவங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள் அப்படிம்போம். இப்போ நீங்கள் பெரியவங்கள்ட்ட கொடுத்து பார்க்க சொல்லுங்களேன், அழுதுக்கு கண்ணீர் விட்டுருவார் அவர் அப்படியே. ஏன்னா அவருக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, செல்லு வந்த நேரத்தில் வழக்கமாக அந்த மேடையில் பேச்சு ஆரம்பிக்க போவதால் அவர்களுடைய அந்த அலைபேசியை அடைத்து வைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லுவாங்கள்ல, அந்நேரம் பார்த்து ஒருத்தருடைய செல்ஃபோனில் ஃபோன் வந்துருச்சுங்க. விநாயகனே வெப்பினையே அப்படின்னு சத்தம் போடுது. அது அவருக்கு அமர்த்த தெரியல. பக்கத்தாள்கிட்ட கொடுத்து அவர் ஐயோ என்று கடவுளே விட்டுருங்கட்டார். என் ஃபோன் வேறு ஃபோனு, இவர் இங்கிட்டு ஓடுறாரு அங்கிட்டு ஓடுறாரு, ஓடிட்டு கடைசியில் என்ன பண்ணுறீங்களா அதை கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாரு. அப்படியே நமக்கு தெரியல. இன்றைக்கி ஏதாவது சின்ன ரிப்பேராக இருந்தால் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகிட்ட கொடுங்க, 5 நிமிஷத்தில் சரி பண்ணி கொடுக்குறான். ஏன் தெரியுமா? அவனுக்குரிய காலமாக இது இருக்கிறது. இது ஊடகத்துக்குரிய காலம். இந்த ஊடகத்தில் நாம் எதையாவது சாதித்து காட்டினா தான் தெரியும். இப்போ நம் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குற போதும் அதுக்கு ஏற்றபடியாக நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும். ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுத்துட்டு கீழே வர்றேன். தமிழ் மரபு வழி திருமணம் நான் நிறைய பண்ணி வைப்பேன். அப்படி வந்தபோது ஒருத்தர் வாயில் துண்டு வச்சுக்கிட்டு அழுதுட்டுருக்கார். என்னை பார்த்து வீட்டை அடகு வச்சுட்டிங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. எப்போ அப்படின்னு கேட்டேன். சீரியலில் சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சீரியல் வருதுல்ல, அதில் வீட்டை அடகு வச்சுட்டேன்னா நான் அந்த படத்தை வேறு உங்கள் பையன் தூக்கிட்டு போயிட்டேன். யோ சும்மாரு, அதுக்குள்ளே 2-3 பேர் வீட்டை அடகு வச்சுட்டிங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க. அந்த ஆள் சொல்கிற கேட்காதீங்க, நாடகத்தை பார்த்து அழுகிறேன். அந்த ஆள் உண்மையிலேயே கண்ணீர் வரமாட்டேங்குது. இந்தா அப்போ ஐயா அப்படி சொன்னார், திருமூலர் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், எல்லாம் இது பேசாமல் இருந்தோம். அது என்ன தெரியுங்களா, ஒரு வினாடி நமக்கு அது அந்த கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்போ நான் 9 மணிக்குள்ள முடிக்கணும், இல்லைன்னா சிங்கப்பெண் திருப்பி ஆரம்பிச்சிடும். 9 மணிக்கு தயாராக போயிடணும்.
எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாவற்றையும் நம்ம ரசிக்கவும் பார்க்கவும் கற்றுக்கொண்டோம்னா அதில் எல்லாத்துலேயும் உள்ளே போய் என்னதான் இருக்குன்னு பார்த்து வந்துடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டுங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம், இன்றைக்கி ஐயா சொன்னாங்கல்ல யூடியூப் சேனல், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னு தெரியுங்களா? நான் 2018 யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இன்றைக்கி 4 லட்சம் பேர்களை கொண்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட அந்த சேனலாக இன்றைக்கி இப்போ மாலையில் 6 மணிக்கு அது மாறி இருக்குது. 4 லட்சம் பேர் ஒரு செய்தியை போட்ட உடனே அதை பார்க்குறதுக்கு 4 லட்சம் பேர் தயாராக இருக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்திருக்குன்னு சொன்னால், எத்தனை ஓட்டம் ஓடி இருக்கணும், எத்தனை செய்திகளை படிச்சிருக்கணும், என்னென்ன வேணும். ஏன்னா அவ்வளோ சுலபமாலாம் எல்லோரும் பார்க்க மாட்டோம். சில பேர் டிவி பார்க்குறப்ப பார்த்துருக்கீங்களா, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, என்னன்னு தெரியாது, இப்படி மாற்றிக்கிட்டே இருப்பான். இன்னும் சில பேர் என்ன பார்க்குறான்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் மனைவியை கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போனான். என்னான்னு கேட்டார். இந்த அம்மா விடாமல் டிவி பார்த்துக்கிட்டே இருக்குது. இது நோயே இல்லையேன்னு இருக்கார் அவர். டிவியை ஆஃப் பண்ணிட்டாலும் கரண்ட்டு போனாலும் லைட்டை பொருத்தி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி முத்திருச்சு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இதே தான் இவரும் கிரிக்கெட் விளையாடுறப்ப அது என்னானாலும் அதை அமர்த்தினாலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் மாதிரி அது. இந்த அம்மா நாடகம் பார்க்குது, அவர் கிரிக்கெட் பார்க்குறாரு. அந்த பையக வீடியோ கேம்ஸ் பார்க்குறாங்க. மனுஷனை எவனும் பார்க்குறதில்ல. இப்போ நீங்கள் இந்த +2 படிக்கிற வீடுகளில் போய் பாருங்கள். ஒரு கல்யாண வீட்டில் பையனை கூட்டு இல்லையான்னு கேட்டேன். அவங்க 2 பேரும் பதறாங்க. +2 படிக்கிறான், அதுக்கு என்ன, எங்கேயும் வரமாட்டான், யாரு கூடயும் பேச மாட்டான், யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டான், கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் மூஞ்சிலையும் முழிக்காமல் போயிடுவான், அவ்வளோதான். இதுக்கு தான் படிக்க வைக்கிறோமா? என்ன சொல்கிறது? இது என்ன வேணும் தெரியுங்களா? நல்லா அறிமுகம் பண்ணுவாங்க. யாராவது வந்தால் கூப்பிடுவாங்க, இங்கே வா, இந்த வா, அவருக்கு வணக்கம் சொல்லு. யார் தெரியுமா அவர்? உனக்கு பெரியப்பா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கார். இன்னொருத்தர் வருவார், மாமா, அவர் கலெக்டராக இருக்கிறாரு. இது எது தெரியுங்களா? அந்த பிள்ளைக்கு மனசுக்குள்ள கலெக்டர், டாக்டர், என்ஜினியர், நீதிபதி அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வரணுங்க. நம்மளும் வரணுங்கிற மாதிரி வரணும். இன்றைக்கி நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு யார்த்தையாவது அறிமுகம் பண்ணிருங்க பார்ப்போம். இங்கே வாடா பேசாமல். நான் பார்த்ததுங்க அமெரிக்காவில். அவர் நானும் அவரும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க வீட்டில். அப்போ அதை ஒருத்தர் திடீர்னு ஓடி வந்து எங்கள் 2 பேர்த்தையும் தாண்டிட்டு வீட்டுக்குள்ளே ஓடினான். நான் திருடனாக இருக்குன்னு நினச்சேன். நான் மாடிக்கு ஓடிட்டான். இவர் சிரிப்பிச்சுக்கிட்டே இருந்தார். திடீர்னு சத்தம் கேடுச்சு. ஏதோ அவன் வந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கான் போல் இருக்கு. அப்புறம் இறங்கி வந்தான். வர்ற போதே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று மாட்டிருக்கான், இங்கே ஒன்று மாட்டிருக்கான், காதில் ஒன்று மாட்டிருக்கான். நான் கூட ஐசியூவில் இருந்து வர்றான் நான் நினச்சேன். நான் இந்த இதெல்லாம் போட்டிருப்போம்ல அது மாதிரி வந்தானா. இவர் தான் என் நண்பர். இவரை கொண்டு போய் நீ ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வா. அவன் இங்கிலீஷில் கத்துனா பாருங்க அவங்க அப்பாட்ட. ஓ நண்பர் நான் ஏன் கூப்பிட்டு போகணும்? எனக்கு அவருக்கு என்ன? அவன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு வஞ்சிருக்கான். வேறு என்னென்ன வஞ்சாலும் எனக்கு தெரில. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் 2 பேரும் வராட்டாலும் நான் போயிடுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்லா கவனிச்சுக்குங்க, எப்படி பிள்ளையை வளர்க்குறமோ அதுக்கேற்றபடி தான் பிள்ளை இருக்கும். அவன் கேட்குறேன், என்ன தெரியும், ஓ நண்பரால் எனக்கு என்ன லாபங்கிறான். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நாம் பிள்ளைகளை எப்படி சொல்லுவோம் ரொம்ப அருமையாக. நின்று கேட்குறவங்களாம் கூட உட்காந்துக்கலாமே வந்து வாங்க, உடனே வீட்டுக்கு போயிடாங்க. சாரி, சில பேர் ஏதாவது சொன்னோம்னா படக்குன்னு ஃபோனை காது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து கேட்கலாம். தமிழில் தானே பேசுகிறோம், வேற என்ன புரியுதில்ல, பேசுகிறதுலாம் புரியுது இல்லைங்களா? அவ்வளோதான். அப்போ நம்ம இன்றைக்கு இந்த ஊடக உலகத்தில் நம்ம இருந்தாலும் நம்முடைய உறவுகள், நண்பர்கள், பிள்ளைகள் இவர்களோடு நம்ம நல்ல உறவாடுவதற்கு நாம் பயிற்சி எடுக்கணும். அதனால தான் அன்புன்னா என்ன, அறன்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் சொன்னாங்க ஐயா. அன்பும் அறனும் உடைத்தாய் நில்வாழ்க்கை, பண்பும் பயனும் அதுன்னா அன்பு உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பு, அறம் உடைத்தாய் நில்வாழ்க்கை பயன். அவ்வளோதான்.
இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அதுக்கு தான் ஐயா அந்த கதைகளெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அவங்க திருக்குறள் கதைகள்னு புத்தகமே போட்டிருக்கிறாங்க. சங்கர்ராமன் சொன்னார் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல. அதெல்லாம் வாங்கி படிங்க. இப்போ நாங்கள் பேசுகிற போது சொல்கிற புத்தகங்கள்லாம் மறக்காமல் வாங்குங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஜூல்ஸ் வெர்ன், அந்த ஃப்ரெஞ்சு நாவலாசிரியை, அவர் எழுதின புத்தகம் தான் அரவுண்ட் தி வேர்ல்ட் இன் 80 days. அது எப்படி உண்மைங்கிறத பற்றி சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ளே வந்துடுறேன். எங்கள் பேச்சுக்குள்ளே வரணுன்னா இன்னொரு வரைக்கும் வரலையான்னு கேட்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த லைட்டை கூட இங்கே தள்ள முடியுமா? யார் இங்கே கேமராமேன்ஸ்? இங்கே வாங்களேன், இந்த லைட்டை இங்கே இப்படி கொண்டாங்களேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த இந்த ஸ்டாண்டை இங்கே கொண்டாங்க, இங்கே கொண்டு வந்து வச்சிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் சிவப்பாக தெரிவேன். அப்படி வைங்க, அப்படி அப்படி தூக்கிட்டு வாங்க, சும்மா வாங்க, இந்த இப்படி வைங்க, இன்னும் இப்படி. பார்த்தீங்களா? இப்போ யார் எந்திரிச்சு போனான்னு தெரியும் எனக்கு. இருக்கட்டுங்க, சரி. மறைச்சுன்னா கொஞ்சம் மாறி உட்காந்துங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும். இது என்ன சத்தம்? ஆட்டமா நம்ம போடுமா? இல்லை, முடித்த உடனே நீங்கள் அதில் போய் சுற்றணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றும் இல்லை. சரி, இருக்கட்டும், குழந்தைகள் தானே, இருக்கட்டும். ஏன்னா அவங்கள உட்காரச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செஞ்சோம்னா அப்புறம் நம்ம பின்னாடி வீட்டில் போய் அதுக்கான இதெல்லாம் அனுபவிக்கணும். இருக்கட்டும். இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. இங்கே கேட்குற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது. இதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார். செல்வத்துள் செல்வம், இந்த ஊரில் திருக்குறள் இல்லையா? சரி, எத்தனை தடவை செல்வம்னு வந்துச்சு? இதுக்கு தான் நாங்கள் பதில் சொல்கிறதில்ல. ஒரு கேள்வி கேட்டால் விட வேண்டியதானே? அப்படியே அதில் ஒரு கேள்வி, அதில் ஒரு கேள்வி. ஒரு டீச்சர் ஒரு பையனை, உனக்கு உலகத்திலே பிடிச்ச நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சுவிட்சர்லாந்து அப்படின்னு இருக்கான். ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னு இருக்காரு. ஐயோ, அப்படின்னா கோவா அப்படின்னு இருக்கான். ஏன்னா சுவிட்சர்லாந்துன்னா எத்தனை இசட் போடுறதுன்னு தெரியாது. கோவான்னா ஈஸி, ஜிஓ விவோ, வா படிப்பு போயிடலாம். 5 தடவை. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஏன் தெரியுமா உங்களை கேட்டேன்? நான் ஒரு கிராமத்தில் பேசுகிறப்ப செல்வத்துள் செல்வம் அப்படின்னேன். ஒரு அம்மா எழுந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஏதோ தப்பாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு சீரியல், ஞாபகம் வச்சுக்கங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 செல்வத்தை நுகர்றோம். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தரியும் 5 ஒண்டொடியின் கண்ணே உளம்பார் திருவள்ளுவர். அதை குழந்தைக்கு நம்ம சொல்லலாம். அதுபோல் பேராசிரியர் நமச்சிவாய் அவர்கள் ஒரு முறை அதை பேசுகிறப்ப சொன்னார், 5 செல்வத்தை நுகர்றோம். எப்படி? மெயின்னா உடம்பு, இந்தா சட்டை மோதிரம்லாம் போட்டிருக்கோம், செல்வம். வாய், மெய், வாய் தின்னே தீத்துப்பிடுறோம். சவர்மாங்கிறோம், புரோட்டாங்கிறோம், சொல்லவே வேண்டியதில்லை. அப்புறம் என்ன? கண், பார்க்காததே இல்லை, எல்லாத்தையும் பார்த்துடுறோம். மெய், வாய், கண், மூக்கு எல்லாத்தையும் நுகர்றோம். இதில் கடைசியாக சொல்கிறது செவி சொல்கிறார். மெய், வாய், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் 5 அந்த திருக்குறளில் சொன்ன மாதிரி இங்கே செல்வத்துள் செல்வம், செவி செல்வம்னு சொல்கிறப்ப மெய், வாய், கண், மூக்கு சொல்லிட்டு செவி வர்றப்ப மட்டும் இந்த நாளுக்கு இல்லாத ஒரு ஆற்றல் என்னன்னா, இவையெல்லாம் பார்த்த விஷயங்கள் மறந்து போகும், அழிஞ்சு போகும். ஆனால் காதில் கேட்ட செல்வம், காதில் கேட்ட செய்தி ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்காது, அழியாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா பிடைத்து. 7 பிறப்பு இருக்கா இல்லையாங்க? அதுக்கு உரையை எழுதுகிறப்ப பல பேர் பல விதமாக எழுதுகிறாங்க. ஒருத்தர் நல்லா படித்தா 7 தலைமுறையை காப்பாற்றலாம். இன்றைக்கி ஒரு உரை வருது, ஒருத்தர் நல்லா பாவாணர் எழுதுகிறார், ஒருத்தர் நல்லா படி 7 தலைமுறைக்கு வரும். ஒரு படிப்பாளி அந்த ஊரே மாற்றி காட்டுவாங்க. இது வேணுங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம்? சாதிச்சு காட்ட முடியும். அப்போ
இந்த காதில் கேட்கக்கூடிய இந்த செல்வத்தை நாம் செவி செல்வமாக வைத்து கொண்டு சாதித்து காட்டணும். 5 முறை வந்துச்சுன்னு சொன்னல, திருவள்ளுவர் 6 முறை ஒரு சொல்லை பயன்படுத்தியிருப்பார். இதில் செல்வம்ங்கிற சொல்லை 5 முறை பயன்படுத்தினார்ல, 6 முறை ஒரு சொல்லை பயன்படுத்திப்பார். அப்படி ஒரு திருக்குறள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் நம்ம புஸ்தகம் வாங்கி வச்சுருக்கணும். சங்கரா மிட்டியில் வழக்கமாக இங்கே கொஞ்சம் புஸ்தகம் வாங்கி வச்சு கேள்வி கேட்டு சொன்னால் பதில் சொன்னால் உடனே நான் எடுத்து கொடுப்பேன். என் புஸ்தகம் இல்லை, இருந்தாலும் எடுத்து கொடுப்பேன். இப்போ கர்ணன் என்ன அவர் பணத்தையே கொடுத்தாரு, துரியோதன பணத்தை தானே கொடுத்தாரு. இருக்கட்டும், என் புஸ்தகம் இருக்குது, நான் தரதுனாலும் தருவேன். 6 தடவை வரக்கூடிய ஒரு திருக்குறள் என்னன்னு கேட்டால், ஒரு சின்ன குழு வேணால் சொல்லலாம். பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடருக்கு. ஜென்மத்துக்கும் கேள்விப்பட்டதில்லை, உங்கள் முகத்தை பார்த்தோன்னே தெரியுது. அப்படியே கேள்விப்பட்டதால் நீங்கள் சாய்ஸில் விட்டுருப்பீங்கன்னு தோணுது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு குரங்கு மரத்தில் ஏறுது, ஒரு மனுஷனும் மரத்தில் ஏறுறான். குரங்கு ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு எப்படி தவும், மனுஷன் ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு எப்படி போவேன் பாருங்கள். குரங்கு என்ன செய்யும் தெரியுமா? ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு இதை விடும், அதை பற்றும். விட்டு பற்றும் தன்மையுடையது குரங்கு. நம்மளை மனுஷன் ஒரு கொப்பில் உட்காந்து அந்த கொப்பை ஆட்டி பார்த்து அது தாங்கும்னு தெரிஞ்சால் தான் இதை விடுவேன். சரியா? அப்போ இவனுடைய குணம் பற்றி கொண்டு விடுவது, குரங்கினுடைய குணம் விட்டு விட்டு பற்றுவது. அதனால தான் திருவள்ளுவர் குரங்குக்கு திருக்குறள் எழுதலை, நமக்கு எழுதினார். அவர் பற்ற விடணும்னான்னு சொன்னார். ஆனால் எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு? பற்றுக, பிடிச்சிக்கப்பா. ஏன் தெரியுமா? எதையாவது கொடுக்குறோம்னு சொன்னால் தான் சில பேர் சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகளை எழுப்புறப்ப கூட எப்படி எழுப்புன்னு தெரியுமா? இன்றைக்கி லீவாமலன்னு பேசிக்கிறணும், படக்கணுன்னு உட்காருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்னும் சில பேர் இதை சாப்பிட்டு படுத்துக்க படம் எழுந்திருப்பா, பல்லாறுன்னு ஒரு போ, பல்ல வழக்கு போ. அதை எழுப்புகிற முறை இதெல்லாம். பற்றுக வார்த்தையை பாருங்க. எதை கேள்வி கேட்போம்ல? பற்றத்தான் பற்றினை. எதுக்கு கேள்வி கேட்போம்ல? பற்றுக இன்னொருக்கு போடுறாரு, பற்று விடற்கு. உன்னுடைய பற்றுக்கள் எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால், பற்றுக்களை எல்லாம் விட்டவனோடு இருக்கிறான் இல்லையா, அவனுடைய திருவடிகளை பற்றுக்கொள். அவ்வளோதாங்க. இது இந்த திருக்குறள்லாம் இருக்குது. சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம வாங்கிக்கக்கூடிய தன்மை இருந்தால் நம்ம ஜெயிச்சு காட்டிடலாங்க. படிக்கிறது சுவாரஸ்யம் மட்டும் இல்லைங்க, ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இன்றைக்கி எனக்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வி அழகே அழகு, இதுதான் தலைப்பு. இது ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டோட கடைசி வரி. நான் எந்த பாட்டுன்னு கேட்க மாட்டேன், ஒன்றும் பயப்படாமல் இருங்க. இப்போ தான் ஒருத்தர் எந்திரிச்சு போகிறார், ஒரு மாதிரி ஒரு கவலையோடு போய்கிட்டு இருந்தார். இருக்கட்டும். நாலடியார்னு ஒரு நூல் இருக்குது தமிழில். ஆலும் வேலும் பல்லு குருதி கேள்விப்பட்டிருப்பீங்க. 4ம் 2ம் சொல்லு குருதி. ஆலும் வேலும்னு என்னென்னா, ஆலங்குச்சியும் வேலம்பட்டையும் பல்லு விளக்குன்னா உறுதியாக இருக்குமா. இந்த பாருங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா தமிழாசிரியர், அவர் சொல்லுவார் வீட்டில் எப்படின்னா, உமிக்கருக்கு போட்டுங்க, அந்த உமியை இப்படி சுற்றி வச்சு அதில் நடுவில் ஒரு கங்கை போட்டுருவாங்க. விடிய காலம் வரைக்கும் கணிஞ்சு அதை எடுத்து எங்கள் அம்மா சளிச்சு வச்சாங்கன்னா அது பல்பொடி. சரியா? அதில் கொஞ்சம் உப்பு கலந்து கோம்பாரி எங்கள் அப்பா சொன்னது. எப்போ? 1962. இப்போ ஒடியாந்து சமந்தா உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சமந்தா தானே? சரியாக சொல்கிறேன்னா? நான் சங்க இலக்கியம் பேசுவேன், சமந்தாவை பற்றி பேசுவேன். சரியா? உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்கல்ல. உப்பை போட்டு நாம் என்ன பண்ணோம்? அந்த உமியில் விளக்கணும். இதுதான் ப்ரஷ்ஷு. அது இதில் விளக்குறது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. நான் இன்னும் சொல்ல போனால், தினம் ஒரு புது பேஸ்ட்டை யூஸ் பண்ணவன் தமிழன் தானேங்க. அப்படி குச்சியை ஒடிப்பான், விளக்கிட்டு தூக்கி போட்டு போயிடுவான். சில பேர் வெள்ளி விழா கொண்டாடுறாங்க ஒரு ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு. 25 வருஷம் எப்பா அப்போ நீ வெளியே சொல்லாமல் இருப்பா, எங்களுக்கு திக்குங்குது. 25 வருஷமாக வழக்கு வாங்கி அதை வச்சு இல்லை. அப்போ பாருங்கள்,
ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதினா, நாலுன்னா நாலடியாருங்க, இரண்டுனா திருக்குறள். 2 வரி கொண்ட திருக்குறளும் 4 வரி கொண்ட நாலடியாரும் அது எப்படிப்பட்டது என்றால் வாழ்க்கைக்கு உறுதியை தருவது. அதான் நினச்சி வச்சுக்கோங்க. எப்போவும் எதை கேட்குற போதும் மனசுக்குள்ள மகிழ்ச்சியோடும் முகத்தில் ஒரு சந்தோஷத்தோடும் கேட்கணும். அது எதுக்காக தெரியுங்களா? அப்படி கேட்குறப்ப தான் நமக்கு அது பதிவாகுங்க. வாரியார் சாமி 4 மணி நேரம் பேசுவார். ஐயாவுக்கு தெரியும், கிருபானந்த வாரியார் சாமி 4 மணி நேரத்தில் சமையல் குறிப்பு சொல்வார், ஒரு பாட்டு பாடுவார், ஒரு தனியாக ஆவர்த்தனம் பண்ண விடுவார், ஒரு 10 நகைச்சுவை சொல்வார், புராண கதை அப்படியே மறக்காமல் அடிச்சு கொண்டு வருவார். இவ்வளவும் ஒரே ஆள் செஞ்சு காட்டுவார். அப்போ நம்ம அசைய விடாமல் இருப்பதற்காகத்தான் சில நேரங்களில் நகைச்சுவையை பயன்படுத்துகிறோம். இந்த நெல் இப்படி போடுற போது அந்த சாக்கை ஒரு குலுக்கிட்டு திரும்ப போடுவோம். எதுக்கு தெரியுமா? இன்னும் 2 படி சேர்த்து பிடிக்கும். அதுக்காகத்தான் இந்த நகைச்சுவை கூட எதுக்குன்னா கொஞ்சம் மனசு அப்படி இனிமையாக்கும், இன்னும் கேட்கலாம் போல தோணும். சரி, எங்கே இருக்குது நகைச்சுவை? சில பேர் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், எங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, சோகமான நேரத்தில் நகைச்சுவை ரசிக்க முடியுமா? நல்லா ரசிக்கலாம்.